5 நாள்தான். அக்டோபர் 16 முதல் 18க்குள் வடகிழக்கு பருவமழை சராசரியை விட 50 சென்டிமீட்டர் வரை பெய்ய வாய்ப்பு. டெல்டா மிதக்கும். வானிலை மைய கணிப்பு. சென்னை: தமிழகத்திற்கு அதிக மழைப்பொழிவை தரும் வடகிழக்கு பருவமழை வரும் 17ஆம் தேதி முதல் 18ஆம் தேதிக்குள் தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த முறை வடமாநிலங்களில் இயல்பு அல்லது இயல்பை விட அதிகமாக பதிவாகலாம். தென் மாவட்டங்களில் இயல்பு அல்லது இயல்பை விட குறைவாக இருக்கும். வடகிழக்கு பருவமழையின் சராசரி அளவு 44 சென்டிமீட்டர், ஆனால் இயல்பை விட அதிகமாக 50 சென்டிமீட்டர் வரை பெய்ய வாய்ப்புள்ளது. டெல்டாவில் வயல்களில் மழைநீர் தேங்க வாய்ப்புள்ளது என்று கணிக்கப்பட்டுள்ளது. நம் நாட்டில் 2 பிரதானமான பருவமழை காலங்கள் உள்ளன. ஜூன் மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரையிலான தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதும் பரவலாக மழைப்பொழிவை தரும். அடுத்து அக்டோபர் தொடங்கி டிசம்பர் வரையிலான வடகிழக்கு பருவமழை தமிழகம், ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் ஒடிசா ஆகிய வங்கக்கடலோர மாநிலங்களில் அதிக மழைப்பொழிவை தரும். விடைபெறாத தென்மேற்கு. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான தென்மேற்கு பருவமழை வழக்கமாக ஜூன் 1ஆம் தேதிக்கு முன்னதாக கடந்த மே 24ஆம் தேதி கேரளாவில் தொடங்கியது. அதேபோல் தென்மேற்கு பருவமழை வழக்கமாக ஜூலை 8ஆம் தேதிக்கு பிறகுதான் நாடு முழுவதும் விரிவடையும். ஆனால் இந்த ஆண்டு ஜூன் 29ஆம் தேதியே தென்மேற்கு பருவமழை விரைவில் பரவியது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையானது இதுவரை சராசரி அளவை காட்டிலும் 8% அதிகம் பெய்துள்ளது. இமயமலை மாநிலங்களான இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட், காஷ்மீரிலும் பீகார், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட கிழக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் மேக வெடிப்புடன் கூடிய பெருமழையால் பல பகுதிகளில் நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டன. வடமேற்கு மாநிலங்களான ராஜஸ்தான், குஜராத்திலும் இந்த ஆண்டு பெருமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தலைநகர் டில்லி தொடர்ந்து பல வாரங்கள் வெள்ளத்தில் தத்தளித்து வழக்கமாக செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு அக்டோபர் முதல் வாரத்துக்குள் தென்மேற்கு பருவமழை இந்திய நிலப்பகுதியை விட்டு விடை பெறுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இதுவரை அதிகாரப்பூர்வமாக விடைபெறவில்லை. இதற்கிடையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தமிழகம், கேரளா, ஆந்திரா மற்றும் கடலோர கர்நாடகாவில் 12ஆம் தேதி வரை மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் தென்மண்டல தலைவர் அமுதா செய்தியாளர்களிடம் நேற்று கூறியதாவது: இந்திய வானிலை ஆய்வுத்துறை 2 நாட்களுக்கு முன் 2 வாரத்துக்கான முன்னறிவிப்பை வெளியிட்டது. அதன்படி தென்மேற்கு பருவமழை வரும் 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிக்குள் இந்திய பகுதிகளில் இருந்து விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. அதே சமயம் வளிமண்டல கீழடுக்குகளில் இப்போது மேற்கு திசை காற்று வீசி கொண்டிருக்கிறது. அது கிழக்கு வடக்கிற்கு திசை காற்றாக வீசும்போது தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை வரும் 16ஆம் தேதியில் இருந்து 18ஆம் தேதிக்குள் தொடங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது. வழக்கமாக காலநிலைப்படி பார்த்தால் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரை வடகிழக்கு பருவமழை இருக்கும். கடந்த 15 ஆண்டுகளில் எல்லா ஆண்டிலும் அக்டோபர் மாதத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது. அநேக ஆண்டுகளில் இயல்பை விட அதிக மழைப்பொழிவு இருந்துள்ளது. 2 ஆண்டுகள் மட்டும்தான் இயல்பை விட குறைவாக பதிவாகியுள்ளது. அதேபோல இந்த முறை வடகிழக்கு பருவமழை வட மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும் பதிவாகலாம். தென் மாவட்டங்களில் இயல்பாகவும் இயல்பை விட குறைவாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் 92 நாட்கள் காலநிலைப்படி 44 சென்டிமீட்டர் மழை பதிவாகுவது வழக்கம். இந்த முறை இயல்பை விட அதிகமாக 50 சென்டிமீட்டர் வரை இருக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் கடந்த 1ஆம் தேதியிலிருந்து நேற்று வரை 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வடகிழக்கு பருவமழையின் போது காற்றின் வேகம் சில இடங்களில் அதிகமாக இருக்கும்.
காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் போது அதிகமான காற்று வீச வாய்ப்பு இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இயல்பை ஒட்டி மழை இருக்கும். தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் குறைவாக பதிவாக வாய்ப்புண்டு. வடகிழக்கு பருவமழை காலத்தில்தான் நிறைய காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள், புயல் சின்னங்கள் உருவாக வாய்ப்பு உள்ளன. காலநிலைப்படி பார்த்தால் இந்த சீசனில் தான் நிறைய புயல்கள் வர வாய்ப்பு உள்ளது. இப்போதே புயல் குறித்து கணிக்க முடியாது. டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவு அதிகம் இருக்கும். வெள்ளத்தால் பயிர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படலாம். வயலில் 2 நாட்கள் தண்ணீர் தேங்கினால் கூட பயிர் சேதமடையாத அளவுக்கு தடுப்பு நடவடிக்கைகளை வேளாண்மை துறை பல்கலைக்கழகம் கடைபிடித்துள்ளது. மேக வெடிப்பு என்பது வழக்கமாக மலைப்பாங்கான பகுதிகளில்தான் நிகழும் என்று கருத்து உள்ளது. ஆனால் 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவு இருந்தால் அது மேக வெடிப்பாகும். அது எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் நிகழலாம். இவ்வாறு அவர் கூறினார். மேட்டூர் நீர்மட்டம். மேட்டூர் அணை நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 111.42 அடியாக இருந்தது. அணைக்கு வினாடிக்கு 9697 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. கல்லணையிலிருந்து வினாடிக்கு காவிரியில் 5,602 கன அடி, வெண்ணாற்றில் 3,009 கன அடி, கல்லணை கால்வாயில் 2,513 கன அடி, கொள்ளிடத்தில் 1,217 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. எப்படி முடிவு செய்வது? சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா மேலும் கூறுவதாவது: வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு சில அளவுகோல் உள்ளன. அதாவது தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதியிலிருந்து விலகி இருக்க வேண்டும். வங்காள வரிகுடாவை ஒட்டியுள்ள பகுதிகளில் தரைநிலை மற்றும் கீழடுக்குகளில் காற்றின் திசை மேற்கில் இருந்து கிழக்கு திசை காற்றாக மாறி வீச தொடங்கி இருக்க வேண்டும். மேலும் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து மழையளவு பதிவாவதை தடுத்து கொள்ள வேண்டும். அதாவது எந்த தேதியில் 50% அதிகமான இடங்களில் 2.5 மில்லிமீட்டர் அளவை விட மழைப்பொழிவு பதிவாகி இருந்தால் வடகிழக்கு பருவமழை தொடங்கி விட்டதாக அர்த்தம். யாருக்கு கை கொடுக்கிறது? துணை முதல்வர் உதயநிதி எங்கே சென்றாலும் அங்கு அவருடன் செல்ஃபி எடுக்கவும் கைகுலுக்கவும் பலரும் ஆர்வம் காட்டுகின்றனர். உதயநிதியும் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றிவிட்டுத்தான் செல்கிறார். 2 தினங்களுக்கு முன்பு திண்டுக்கல் வந்த அவருடன் கைகுலுக்க ஒரே நேரத்தில் பலரும் கை நீட்டியதால் யாருக்கு முதலில் கை கொடுப்பது என திண்டாடி போனார். தஞ்சை தொகுதி யாருக்கு? அதிமுகவில் லகலக. தஞ்சை அதிமுக மாநகர செயலாளர் சரவணனை சுற்றி நடக்கும் விஷயங்கள் தான் மாவட்ட அதிமுகவில் பேசுபொருளாக மாறியுள்ளது. சரவணன் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்தின் வலதுகரமாக செயல்பட்டவர். அதிமுகவில் பழனிசாமிக்கு எதிராக வைத்திலிங்கம் போர்க்கொடி தூக்கிய போது தஞ்சை மாவட்டத்தில் அதிமுகவினர் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றனர். அப்போது பழனிசாமிக்கு முதல் நபராக ஆதரவு கொடுத்து அவரை நேரில் சந்தித்தார் சரவணன். பின்னர் தஞ்சை மாவட்டத்தில் பழனிசாமிக்கு ஆதரவு அதிகரிக்க காரணமாகவும் இருந்தார். இப்போது தஞ்சை அதிமுக மாநகர செயலாளராகவும் இருக்கிறார். இவர் வரும் சட்டசபை தேர்தலில் தஞ்சை தொகுதியில் போட்டியிட சீட் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அதற்கேற்றாற்போல் தஞ்சை மாநகரில் உள்ள 50 வார்டுகளிலும் பூத் கமிட்டி அமைத்து ஆலோசனை கூட்டங்களையும் நடத்தி முடித்துவிட்டார். ஆனால் சரவணனை பிடிக்காத தரப்பினர் தஞ்சை தொகுதியை கூட்டணி கட்சிக்கு கொடுத்துவிட வேண்டும் என்பதற்கான திட்டமிடலை விட்டார்களாம். இதனால் சரவணனுக்கு சீட் கிடைக்குமா என்ற குழப்பம் உருவாகியுள்ளது. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்கின்றனர் தஞ்சை அதிமுகவினர். புதுச்சேரி பாஜகவுள் அதிருப்தி அலை அல்லாடுது. புதுச்சேரி பாஜ.
புதுச்சேரி பாஜவுக்குள் நடக்கும் கலவரங்களால் அம்மாநில அரசியல் அதகலப்பட்டு வருகிறதாம். என்ன நடக்கிறது என்று புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் கேட்டோம். 2001 முதல் முறையாக மறுசீரமைக்கப்படாத ரெட்டியார்பாளையம் தொகுதியில் கிருஷ்ணமூர்த்தி வெற்றி பெற்று புதுச்சேரியில் பாஜக கணக்கை தொடங்கினார். அதன் பிறகு 2006, 2011, 2016 சட்டசபை தேர்தல்களில் பாஜக வெற்றி பெறவில்லை. இருப்பினும் மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்ததன் மூலம் 2016 ஆட்சியில் நேரடியாக பாஜகவை சேர்ந்த 3 பேர் நியமன எம்எல்ஏக்களாக நியமிக்கப்பட்டனர். இதனால் 15 ஆண்டுகளுக்கு பின் புதுச்சேரி சட்டசபையில் பாஜகவின் குரல் மீண்டும் ஒலித்தது. 2021 சட்டசபை தேர்தலின் போது பாஜகவை கட்சி தலைமை பலப்படுத்தியது. காங்கிரசிலிருந்து விலகிய அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பலர் பாஜகவில் இணைந்தனர். என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து 9 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக 6 இடங்களில் வெற்றி பெற்றது. 2 அமைச்சர்கள் சபாநாயகர் பதவிகளையும் பெற்றது. 6 சுயேட்சை எம்எல்ஏக்களில் 3 பேர் பாஜகவுக்கு ஆதரவு அளித்தனர். மறுபுறம் மத்திய அரசு நேரடியாக பாஜகவை சேர்ந்த 3 பேரை எம்எல்ஏக்களாக நியமித்தது. இதனால் புதுச்சேரி பாஜகவுக்கு 12 எம்எல்ஏக்கள் பலம் கிடைத்தது. பாஜகவுக்கு ஆதரவு அளித்த சுயேட்சை எம்எல்ஏக்கள் தங்களுக்கு வாரிய தலைவர் பதவி வழங்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தனர். ஆனால் முதல்வர் ரங்கசாமி சம்மதிக்கவில்லை. அதிருப்தியில் இருந்த சுயேட்சை எம்எல்ஏக்கள் 3 பேரும் ஜோஸ் சார்லஸ் தலைமையிலான புதிய அணிக்கு மாறியுள்ளனர். இவர்கள் அரசுக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் விமர்சனம் செய்து வருகின்றனர். அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த சாய் சரவணகுமார் நீக்கப்பட்டு புதிய அமைச்சராக பாஜகவை சேர்ந்த ஜான்குமார் நியமிக்கப்பட்டார். இதுவரை அவருக்கு இலாகா ஒதுக்கவில்லை. இதனால் அவரும் அவரின் மகன் ரிச்சர்ட் எம்எல்ஏவும் கடும் அதிருப்தியில் உள்ளனர். அமைச்சர் பதவியை இழந்த சாய் சரவணகுமாரும் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார். அரசு நிர்வாகத்துக்கு எதிராக பாஜக அமைச்சர் நமச்சிவாயத்துக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார். புதுச்சேரி பாஜவில் உருவாகி வரும் பிரச்சனைகளை சமாளிக்க அதிருப்தியில் உள்ளவர்களை ஓரணியில் திரட்ட டில்லி தலைமை கவர்னர் மூலம் முயற்சித்து வருவதாக சொல்லப்படுகிறது என்றார் புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தினர். செல்லப்பிராணிகளால் பரவும் உண்ணி காய்ச்சல். நாய், பூனை உள்ளிட்ட வளர்ப்பு பிராணிகளில் உடலில் உள்ள உண்ணிகள் மனிதர்களை கடிப்பதால் ஸ்க்ரப்-டைபர்ஸ் என்னும் உண்ணி காய்ச்சல் பரவும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கின்றனர் மருத்துவர். இது தொடர்பாக கூடுதல் விவரங்கள் சொல்கிறார் மதுரை மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் குமரகுருபரன். மலைப்பகுதிகளிலும் புதர்களிலும் ஒட்டுண்ணிகள் அதிகம் காணப்படும். இங்கு சென்று மேயும் ஆடு, மாடுகள் உடலில் அவை ஒட்டி கொள்ளும். அவற்றின் மூலம் தெரு நாய்கள், வீட்டில் வளர்க்கும் நாய்களையும் இந்த உண்ணிகள் தொற்றிக்கொள்ளும். நாய்களை குளிக்க வைக்கும் போதோ கொஞ்சும் போதோ இந்த உண்ணிகள் மனிதர்கள் மீதேறி கடிக்க வாய்ப்புள்ளது. ஒட்டுண்ணிகள் கடிக்கும் போது உடனடியாக பாதிப்பு தெரியாது. அடுத்தடுத்த நாட்களில் அவை கடித்த இடத்தில் கொப்பளம் போன்ற தடிப்பு ஏற்படும். இருமல், சளி, காய்ச்சல் ஏற்படும். இதை ஸ்க்ரப்-டைபர்ஸ் எனும் உண்ணி காய்ச்சல் என்கிறோம். 3 நாட்களில் காய்ச்சல் குணமாகாவிட்டால் எலிசா இரத்த பரிசோதனை செய்ய வேண்டும். உடலில் புண் போன்ற காயமும் காய்ச்சலும் இருந்தால் சிகிச்சை பெறுவது அவசியம். கவனிக்காமல் விட்டால் உயிரிழப்பு கூட ஏற்படலாம். பொதுவாக கிராமப்புறங்களில் தான் இது போன்ற உண்ணி தொற்றுகள் அதிகம் பரவுகின்றன. வீட்டை சுற்றி ஆடு, மாடுகள் மேய்ந்தால் 3 பங்கு சுண்ணாம்பு 1 பங்கு ப்ளீச்சிங் பவுடர் கலந்து வீட்டை சுற்றி தூவ வேண்டும். நாய்கள் வெளியில் சென்று வந்தால் பெட்டாசியல்
பெர்மாங்கனேட் கலந்த தண்ணீரில் காலை கழுவ வைக்கும்போது கிருமி தொற்று உண்ணி தொற்று வராது. பொதுமக்கள் உண்ணி தொற்றுகளிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள விழிப்புடன் இருக்க வேண்டும் என்கிறார் டாக்டர் குமரகுருபரன். த்ரிஷாவுக்கு கல்யாணமா? தமிழ் திரையுலகில் முன்னணி கதாநாயகியாக வலம் வருபவர் நடிகை த்ரிஷா. 40 வயதை கடந்து விட்டாலும் இன்னும் சிங்கிளாகவே இருக்கும் இவர் விரைவில் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியாகி வைரலாகியுள்ளது. த்ரிஷா நடிப்பில் கருப்பு, விஸ்வம்பரா உள்ளிட்ட படங்கள் தயாராகி வருகின்றன. சில நடிகர்களோடு நெருக்கமாக இருக்கிறார் என அவரை பற்றி அவ்வப்போது கிசுகிசுக்கள் வெளியானாலும் அவற்றை பற்றி த்ரிஷா இதுவரை எந்த விளக்கமும் அளித்தது இல்லை. இந்நிலையில் சண்டிகரைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபரை த்ரிஷா திருமணம் செய்ய போகிறார் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் நேற்று முதல் பரவ ஆரம்பித்தது. சில மணி நேரங்களில் அந்த தகவல் வைரலானது. அந்த தொழில் அதிபர் ஆஸ்திரேலியாவில் பல வணிக நிறுவனங்களை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. அவரின் குடும்பத்தினரும் த்ரிஷாவின் குடும்பத்தினரும் பல ஆண்டுகளாக நட்புடன் இருப்பவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த தகவல் பரவியதை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் த்ரிஷாவுக்கு திருமண வாழ்த்து சொல்லி வரும் நெட்டிசன்கள், கல்யாணத்துக்கு எங்களுக்கு அழைப்பு உண்டா, கல்யாண விருந்து எப்படி என கேட்டு கமெண்ட் செய்து வருகின்றனர். வழக்கம் போல் இந்த தகவல் குறித்து த்ரிஷா பதில் ஏதும் சொல்லாமல் கப்சிப் என இருக்கிறார் என்கின்றார் சினிமா வட்டாரத்தினர். விஜய் உருவாகுது தொண்டர்படை, விஜய் பாதுகாப்பு திட்டம். கரூர் சம்பவத்திற்கு பிறகு வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடக்கும் தாவேக தலைவர் விஜய் இனி தனது பிரச்சார முறைகளில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறாராம். அதன் ஒரு பகுதியாக புதிதாக தொண்டர்படை என்ற அமைப்பு உருவாக்கப்பட இருக்கிறதாம். இந்த தகவலால் தாவேக தொண்டர்கள் உற்சாகமாயுள்ளனராம். இது குறித்து கூடுதல் விவரங்களை பெற தகவல் அறிந்த வட்டாரத்தில் விசாரித்தோம். அரசியல் கட்சிகளில் பல்வேறு அணிகள் இருக்கும். அவற்றில் தொண்டர்படை என்ற அமைப்பும் இருக்கும். திமுக, அதிமுக, மதிமுக, தேமுதிக ஆகிய கட்சிகளில் ஏற்கனவே தொண்டர்படை உள்ளது. எங்கெல்லாம் கட்சி சார்பில் கூட்டம், பேரணி நடக்கிறதோ அங்கு முன்னரே சென்று பாதுகாப்பு ஏற்பாடுகளில் ஈடுபடுவது தொண்டர்படையின் பணி. கரூர் சம்பவத்தை அடுத்து தாவேகாவில் முதல் காரியமாக தொண்டர்படை உருவாக்க வேண்டும் என்று கட்சியின் நிர்வாகிகள் வலியுறுத்தினார்களாம். அதன் அவசியத்தை உணர்ந்திருக்கும் இதை விஜயும் இதற்கு சம்மதித்திருக்கிறார். தாவேக தொண்டர்படை அமைத்து தொண்டர்படையில் இருப்பவர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் திட்டமிட்டு இருக்கிறாராம். விரைவில் தொண்டர்படை குறித்த அறிவிப்பும் அதற்கான பயிலரங்கும் எங்கெங்கு நடக்கும் என்பது குறித்து தகவலும் வெளியாகுமாம் என்றார் தகவல் அறிந்த வட்டாரத்தினர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒப்பந்தக்காரர்கள் நலச்சங்கத்தில் ஒட்டியுள்ள போஸ்டர் மாவட்ட அரசு அதிகாரிகள் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. அந்த போஸ்டரில் புதுக்கோட்டை நெடுஞ்சாலைத்துறை சாலை பணிகள் டெண்டரில் ரூபாய் 200 கோடியில் ரூபாய் 40 கோடி கமிஷன் ஊழல் என குறிப்பிடப்பட்டுள்ளது. போஸ்டர் குறித்து பெயர் வெளியிட விரும்பாத ஒப்பந்தக்காரர்கள் சிலரிடம் பேசினோம். இதுநாள் வரை தனித்தனியே மேற்கொள்ளப்பட்டு வந்த டெண்டர் பணிகள் அனைத்தும் ஒரே தொகுப்பாக பேக்கேஜ் முறையில் மாற்றப்பட்டுள்ளது. இதனால் ஒப்பந்த மதிப்பீடு தொகை அதிகரித்துவிட்டது. சின்ன பணிகள் மேற்கொள்பவர்கள் முழுவதுமாக புறக்கணிக்கப்படுவார்கள். 4 வழிச்சாலை போன்ற பெரிய பணிகளுக்கு பேக்கேஜ் முறையில் டெண்டர் விடலாம். ஆனால் கிராம சபை பணிகளுக்கு பேக்கேஜ் எதற்கு? அதிகாரம் மிக்க ஒரு சிலர் மட்டுமே இதனால் ஆதாயம் அடைவார்கள். எல்லாம் கமிஷன் படுத்தும் பாடு என்று ஆதங்கத்தோடு கூறினார்.
நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்தவரை டெண்டர் விஷயத்தில் வெளிப்படைத்தன்மையுடன் தான் எல்லா பணிகளும் நடக்கிறது என்கின்றனர் நெடுஞ்சாலைத்துறை வட்டாரத்தினர்.